ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடலாமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஹல்லேலூயா. முடிஞ்சா கைகளை, 2 கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணலாமா? வெறும் கண்ணை மூடி பயபக்தியோட கண்களை மூடி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரயா ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே வாய்களை திறந்து துதிங்க. வரபா ஷதரலமங் கபதரனமஹ ஏலே கராத்துரோலோ ரோபோ ஷதரனமஹ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க. கர்த்தரை துதிங்க கர்த்தரை துதிங்க. ரபா ஷதரனம கபலதுரணமஹ ஏத்ரலரபபதரனமனி அந்தரலபா ஏத்ரனமமரஷதருலரபோ கொரியோந்தரனமஹ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கோரேசுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் நீங்க துதிக்க துதிக்க கதவுகள் தானாய் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கண்களை மூடி பயபக்தியோட நம்ம கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஓரபா ஷபபதரனமனி அங்கபலதரனமா ஏத்ரனமமரமங்கபலதுரணமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நீங்க நினைச்ச கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு. இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா. கைகளை உயர்த்தி நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது கைகளை உயர்த்தி சொல்லுமா? உதவாத
உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா மராஷதரல மங்கரா துரோலோரபோ விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லுங்க. தேவகுமாரா தேவ சத்தமா என்ன நினைச்சு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இரக்கம் இரக்கம் தேவகுமாரா நீங்க நினைச்சா கண்களை மூடியே இருக்கலாமா? கண்களை மூடி அப்பா உம்மை தவிர வேற யாரும் இல்லையா. எங்கயா நாங்க போவேன்னா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே. கைகளை உயர்த்தி உதவாத ஐயா ஏசப்பா கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உதவாத உண்மைப்பா. நீங்க இல்லாம ஒண்ணும் நடக்காதையா. அன்றைக்கு பேதுரு சொன்னான், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று வரப்படவில்லை. உதவா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தான்ப்பா முக்கியம் ஐயா. ஏசையா நம்ம சிறுகணும், கர்த்தர் பெருகணும். உதவாத கண்களை மூடி மேரா காலா சாத்ரானா மஹாலா கோரபோ ஏத்ரானா மமரா காபலா. இன்னொரு முறை உதவாத நான் தான் ஐயா. மனம் இறங்குங்க. கேளுங்க அவருடைய இரக்கங்கள் புதியது. நீங்க இல்லாம என் உலகம், ஓ நீங்க இல்லாம என் பொழுது ஒன்றுக்கும் உதவாதவன்னா அது எனக்கே தெரியும். ஒன்றுக்கும் பயன்படாதவன்னா இந்த ஊரே அறியும். ஒன்றுக்கும் உதவாதவன்னா அது எனக்கே தெரியும். எதற்கும் பயன்படாதவன்னா இந்த ஊரே அறியும். உதவாத என்னில் உறவானி ஐயா. இல்லாம எதுவும் என் வாழ்வில் நடக்காதே. அன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார், ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சுய முயற்சியில ஒன்னும் நடக்காது. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்னும் நடக்கல ஆண்டவரே. நீங்க நினைச்சா நடக்கும்பா. கையை உயர்த்தி இரக்கத்தை கேட்கலாமா? இரக்கம் எல்லாருக்கும் உண்டுங்க. கிருபை எல்லாருக்கும் கிடைக்குங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு சரீர முயற்சியில பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. பிள்ளைங்க இன்னும் மாறல, கணவர் இன்னும் மாறல. இன்றைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நினைச்சா நடக்கும்பா. கையை உயர்த்தி நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறீங்களா? உங்களால மட்டும் தான் ஆண்டவரே ஆகும். சொல்லுங்களேன். பை ஃபெய்த். கையை உயர்த்தி முடிஞ்சா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். உங்களால மட்டும் தான். கண்ணை மூடி சொல்லுங்களேன். ஒரு 5 முறையாவது சொல்லுங்க. எந்த காரியம் கடினமாய் போராடி கொண்டிருக்கிறாயோ அதை முன்பதாக கொண்டு வந்து சொல்லுங்க. இந்த 12 மணி நேர துதி ஆராதனையில அந்த காரியம் நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்களால மட்டும் தான் ஆண்டவரே ஆகும். உங்களால மாத்திரம் தான் ஆகும். கற்பத்தில் இருக்கிற தடைகள்,
இப்பொழுது உடைக்கப்படுவதாக. கர்த்தரால் மாத்திரம் தான் ஆகும். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் சொல்லலாம் இனி நடக்காதுன்னு. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களால மட்டும்தான் ஆண்டவரே. இதை சொல்லிக்கிட்டே இருங்களே, இதை சொல்லிக்கிட்டே இருங்களே, இதை சொல்லிக்கிட்டே இருங்களே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது உங்களால. மேக் ஹிம் ஃபர்ஸ்ட். அவரை முக்கியப்படுத்துங்க, அவரை பிரதானமா சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் பா சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களால மாத்திரம் தான் ஆண்டவரே ஆகும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சு. இன்னும் ஒரு முறை சொல்லலாம். தேவகுமாரா, தேவகுமாரா, ராஜா ராஜா இறக்கும். தேவகுமாரா, தேவகுமாரா நீங்க நினைச்சா, நீங்க ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா நடக்குது. காரியம் வாய்க்கப்படுவதாக, காரியம் வாய்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. திரும்ப சொல்லுங்க, நீங்க நீங்க நினைச்சா காரியம் வாய்க்கப்படட்டும் பா. மரபா சதரலரபா என்ன மறந்தா எங்கே? தேவகுமாரா, தேவகுமாரா, தேவகுமாரா அப்பா, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன நினைச்சிடுங்க. கைகளை உயர்த்தி சார். என்ன நினைச்சிடுங்க, கொஞ்சம் நினைச்சிடுங்க. திரும்ப சொல்லுங்க, என்ன நினைச்சிடுங்க. ஓ கொஞ்சம் நினைச்சிடு. என்ன என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் பிள்ளையப்பா. ஓ என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஓ என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? பாடுங்க. ஒரு முறை சொல்லுங்க. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? உயிர் நூற்றே, உயிரின் நூற்றே. அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. ராஜா உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் நூற்றே. உண்மையின் வழியே உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே நீயா. வழியே நீயா. உறவின் பிறப்பே நீயாவா. உண்மை வழியே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீரில்லாத, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம். ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா செய்யணும்? நான் கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா
என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க. உங்க பாதம்தான், உங்க பாதம்தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம்தான் எனது தஞ்சமை. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுற. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. இந்த பாடலை நம்ம எல்லாரும் கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். என்ன நிரப்பிடுங்க உங்க ஆவியினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தர் தமது அபிஷேகத்தினால நம்மளை நிரப்ப போகிறார். விசுவாசத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கைகளை தட்டி என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. நல்ல கைகளை தட்டி கேளுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. என்ன நிரப்பு? இன்னொரு முறை என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கேளுங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா. கண்களை மூடி இன்னொரு முறை என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன அப்படி கண்களை மூடி பாருங்க, கண்களை மூடி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை இன்றைக்கு நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆவிக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நிரப்பிடுங்க 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 என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிழலை தொடுவோர் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறப்போர். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் கைகளை தட்டி நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடு தாகம் உள்ளவர்களே என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு தாகத்தோட பாடுங்க, ஒரு புதிய அபிஷேகத்தோடு, ஒரு புதிய பலனோடு. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. கேளுங்க திரும்ப நிரப்பிடுங்க 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 வல்லமையாலே. நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு மூழ்கணுமே மூழ்கணுமே. கைகளை தட்டி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் மரபா ஷஹரனமா. ஓ மூழ்கணுமே மூழ்கணுமே ஆவி நதியிலே. நிரப்பணுமே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க பாடுங்க கேளுங்க. நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார் விசேஷமாய். இன்னும் அந்நிய பாஷை அடையாளம் கிடைக்காதவங்க இந்த பாடலை விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவரே என் நாவை அந்நிய பாஷை அடையாளத்தினால தொடுங்கன்னு சொல்லி கேட்க போறீங்க. இன்றைக்கு
விசேஷித்த விதத்துல if you haven't received the Holy Spirit tongue speaking the gift of tongues, அந்நிய பாஷை அடையாளம் இன்னைக்கு கிடைக்காம இருக்குன்னா இன்னைக்கு தாகத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, நான் பேசணும் ஆண்டவரே, அந்நிய பாஷை பேசணும்ப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த ஆராதனையின் பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் பெறாமல் இருப்பீங்கன்னா நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பாடலின் பொழுது பாடும் பொழுது கேளுங்க, ஆண்டவரே என் நாவை தொடுங்க, நான் அந்நிய பாஷை பேசணும். இந்த அந்த gift இன்னும் கிடைக்கலனா be serious tonight. இந்த ஆராதனை முடிவதற்குள்ளார் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷை அடையாளத்தினால் தொட போகிறார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாகத்தோட கேளுங்க, ஆண்டவரே நான் காத்துக்கிட்டு இருக்கிறப்பா, அந்த அந்நிய பாஷை அடையாளத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க பாடி கேளுங்க. அந்த ஒரு வார்த்தையாவது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவை தொட போகிறார். நீங்களும் அந்நிய பாஷை பேச போகிறீங்க. ஆவியின் அபிஷேகம் தேவைன்றவங்க, பாஸ்டர் நான் இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளல, இன்னைக்கு எனக்கு தேவை, இன்னைக்கு I want it today அப்படின்னு விரும்புகிறவங்க விசுவாசமா எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது நல்ல கவனிங்க, அந்நிய பாஷை அடையாளம் தேவைன்றவங்க எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை தொட போகிறார். கவனிங்க, சில சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ நான் ரொம்ப கூச்சல் பட்டு குதிச்சா அசிங்கமா இருக்குமோ, யாராவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கனாலே ஹோலி ஸ்பிரிட் பக்கத்துல வர மாட்டார். ஓ நான் வர்றது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் கிட்ட வர மாட்டார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, என்ன நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி நினைக்க கூடாது. நான் துள்ளி குதிச்சிட்டேன்னா யாராவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அந்த எண்ணம் வந்துட்டாலே ஆண்டவர் கிட்ட வர மாட்டார். அவ்வளவு கௌரவம் நமக்கு வேணாம். இன்னைக்கு ஏதாவது நடந்து ஆவியானவரை நாவ தொடணும். I want to receive this Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் இந்த 12 மணி நேரம் துதி ஆராதனையில இந்த சபைக்குள்ள கர்த்தர் தமது அக்கினியினால் உங்களுடைய நாவை கர்த்தர் தொட போகிறார். தாகம் இருக்கும்னா வெட்கப்படாம எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு என்ன தொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்ன தொடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, நான் குதிக்க கூட வேணாம், ஆனா என் நாவை தொடுங்க. 2 வார்த்தையாவது இன்னைக்கு நான் பேசணும்ப்பா, இன்னைக்கு நான் பேசணும் ராஜா. ஒரு சில பெற்றோர் அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளை இன்னும் அபிஷேகம் பெறலையே, என் பிள்ளை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க அப்படி இருப்பீங்கன்னா எழும்பி நின்று கண்களை மூடி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு தொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் வசனம் சொல்லுது, சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கர்த்தர் நிரப்புவாராம், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பாலகர் வாயினாலே கர்த்தர் மகிமைப்படுவார். கண்களை மூடி சொல்லுவோமா, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. நிக்கிறவங்க கண்களை மூடி நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையா. கைகளை தட்டி என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சொல்லுங்க, என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க, என் நாவை தொடுங்க. இன்னைக்கு எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தை எனக்கு தாங்கப்பா. ஓரமா ஷபபா தரணமா மேகரா தரணமா மேலே தோரணமா பிராகபா தரணமா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடு. கண்களை மூடி பாருங்க, ஆவியினாலே நிரப்பிடு. இப்பொழுது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியின் அடையாளம் ஓரமா ஷபரனமா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஏலே தோரணமா ஹானியாங்கதரணமா. இப்போ பேச முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நாவை தொடுகிறார். ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. பரமா ஷதரணமா ஏக்ரபா பதரமா லதோரணமா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, அந்நிய பாஷை அடையாளங்களை இன்றைக்கு ஆராதனைக்குள்ளாய் கட்டளையிடுவீராக. மரமகபா லதோரணமா ஏக்ரபா லதோரணமா ஷதரணமா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடு, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. சபையை நிரப்புங்கப்பா, சபையை நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகளை தொடுங்க, சிறு
ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பழையவர்கள் ஒளிந்து போகட்டும். பழைய எண்ணங்கள், பாவத்தின் எண்ணங்கள், பாவத்தின் தாட்ஸ் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகி போவதாக. இச்சையை தூண்டுகிற எண்ணங்கள், பாவம் செய்ய தூண்டுகிற எண்ணங்கள் இந்த ஆராதனையில இப்பொழுது அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் நிர்மூலமாக்குகிறோம். அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் சத்தமா அந்நிய பாஷை பேசுங்க. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது சத்துரு ஓடுவார். மேரே கோபோ லோகோ ரணமஹா ஏத்ர நம ஷதரலரமஹா பிராந்தர நம கொரபலவர நமஹா. ஜீசஸ், ஜீசஸ், இயேசு, இயேசுவின் நாமத்தினாலே தற்கொலையின் எண்ணங்கள் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். Spirit of suicide, get out in the name of Jesus. ஏதரேபே ஓ குனிந்து தூக்கினீரே, பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவர் நாக்கினீரே. கைகளை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தா எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கினே. கைகளை உயர்த்தி எறிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்காய். இந்த ஜீவன் விரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே எப்போதும். கைகளை உயர்த்தி சொல்ல, உமக்காக தாப்பா, உமக்காக எரிந்து கொண்டே
இப்படி சொல்ல போறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவா சொல்லுங்க. இயேசுவா சர்வ வல்லவர் நீரே. அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே. கைகளை உயர்த்தி அவரை துதிங்க. This word, இந்த துதியை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். வல்லவர் நீ. இதுதான் எதிர்பார்ப்பில்லாம துதிக்கிறது. கைகளை உயர்த்தி இயேசுவே. அந்த நாமம் உங்க வாயில உச்சரிங்க. சுவே சர்வ வல்லவர் சர்வ நீரே. சொல்லுங்க இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. சர்வ வல்லவர். இன்னும் ஒரே ஒரு முறை அந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே. இயேசு. இப்பொழுது மாரா காத்ரோலோ ரோபோ ஷாதரனமா சர்வ வல்லவர் நீரே. இயேசுவா. இயேசுவா. இயேசுவா சர்வ வல்லவர் சர்வ நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஜெயித்தவரே. பாடுங்க. உம்மை பாதாளம் வென்றவரே. பாதாளம் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே. உயிரோடு எழுந்தவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். கண்களை மூடி அவரை துதிங்க. ஓ ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. துதியினால் இந்த சபை நிரம்பட்டும். துதியின் சத்தத்தால் இந்த ஆலயம் நிரம்பட்டும். அல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஏதரே லேரபோ சீத்ரா நமஹ ரங்கதரோலோரோபோ. லூயா. ஓசனா. அல்லேலூயா. ஓசனா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியா பாய்ந்து செல்லுதே. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உங்கள் சரீரங்களுக்குள்ள ஒரு பெரிய சுகத்தையும் விடுதலையும் உண்டாக்குவார் என்று. முடிஞ்சா நில்லுங்க. உங்க சரீரத்துல ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னா நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நீங்க உணர்றீங்களோ அப்போ எழும்பி நின்று ஆராதிங்க. ரொம்ப களைப்பா இருந்தா உட்கார்ந்து ஆராதிங்க. கையை தட்டணும்னா பாடுங்க. ஆண்டவரை விடுதலையோடு எங்கனாலும் எப்ப வேணா ஆராதிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ரொம்ப களைப்பா இருந்தா உட்காருக்கலாம். நோ ப்ராப்ளம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியா பரவி பாயுதே. அல்லேலூயா. கைகளை தட்டி இந்த பாடலை விசுவாசத்தோட பாடுங்க. உங்க சரீரத்துல கர்த்தர் ஒரு சுகத்தை உண்டு பண்ண போகிறார். காலையில இருந்து அவர் சமூகத்தில் இருக்கிறீங்களே, வெறுமையா கர்த்தர் அனுப்பவே மாட்டார். ஓ சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே.
வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாய். ரத்த குழாய், ரத்த குழாய்கள் பாடுங்க. கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. ரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால். கைகளை தட்டி உங்க தழும்புகளா சுகமா பாடுங்க. உங்க தயவினால் சுகமா. ஏசையா ஏசையா, கைகளை தட்டி. ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தில் சுகம் உண்டாவதாக. சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா, கண்களை மூடி பாடுங்க. ஆண்டவரே, நீங்க சுகப்படுத்துகிற தேவன் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமா. உங்க தழும்புகளால் சுகமா. உங்க தயவினால் சுகமா. அந்த முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் அவர் வல்லமை பாய்கின்ற சத்தம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மூளை நரம்பு ரத்தம் அவர் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. சொல்லுங்க, குடல் தோல் பாட பாட அந்த சரீர உறுப்புகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஏசையா, கைகளை தட்டி ஏசையா ஏசையா சொல்லுவோம். ஜீசஸ், இந்த சபைக்குள்ள சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண்களில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். இன்னொரு ஏசையா ஏசையா, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமா. மமரா கோதரோலோ, உங்க வார்த்தையால் சுகமா. உங்க தழும்புகளால் சுகமா. உங்க தயவினால் சுகமா. இன்னும் ஒரே ஒரு முறை ஏசையா ஏசையா, கைகளை தட்டி. சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ஏசையா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சத்துருவின் கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஏசையா ஏசையா, வேறே பக்கரபா சதரலபா, கட்டிகள் மறையட்டும், பொல்லாத பலவீனங்கள் விலகி போவதாக. உங்க வல்லமையால் சுகமா. உங்க வார்த்தையால் சுகமானே. உங்க தழும்புகளால், உங்க வல்லமையால், உங்க வல்லமை. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. பாடுங்க, மூட்டு ஈரல் மூட்டு இந்த கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்ற. சொல்லும்போது கிட்னி பகுதியில் இயேசு சுகத்தை உண்டு பண்ணுகிறார். எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் சதையெங்கும் பாய். கைகளை தட்டி ஏசையா கூப்பிடுவோம். ஏசையா, சுகம், தெய்வீக சுகம், தேவனுடைய சுகம் அவரிடத்திலிருந்து ஒரு
பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின். இன்றைக்கு விசுவாசமாய் சொல்லுகிறேன், தேவ பலிபீடத்திலிருந்து கற்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் விடுதலையாக்கி, இந்த துதி ஆராதனை உன் சரீரத்தின் கற்பத்தை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். வசனம் சொல்லுது, மிருக ஜீவன்களில் கூட மலடு இருக்க கூடாது. இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உன்னுடைய கற்பத்தில் there may be lot of confusion, நிறைய காம்ப்ளிமெண்டான பிரச்சனை இருக்கலாம், ரொம்ப இக்கட்டான அதை விவரிக்க முடியாத ப்ராப்ளமா இருக்கலாம். இயேசு தொட்டு சுகப்படுத்த வல்லவர் அவர். ஹalleluya. காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துவார். இன்றைக்கு கற்பத்தை கர்த்தர் திறக்க போகிறார். இன்றைக்கு இந்த பிரசன்னத்தில் அவர் கற்பத்தை திறக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை சொல்லுங்க பாய்கின்றதே. ஒரு 3 முறை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் ஆமென், ஆமென். கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள், பேரலைஸ் பிரச்சனை, ஸ்ட்ரோக் வந்திருக்கா, இன்னைக்கு விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவர் அந்த ஒரு சைடு ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த போகிறார். முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், இந்த சுவாசம் எங்கும் லங்ஸ்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. இந்த லங்ஸ்ல இனி வீசிங் ப்ராப்ளம் இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாவதாக. இப்ப சொல்லுங்க, ஏசையா சொல்லுங்க, ரட்சகரே நீங்க சொல்லுங்க, தரும் என் தெய்வமே. கைகளை தட்டி ஏசையா, ஏசையா, ஓ ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வம். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுக. ஏசையா, ஏசையா, ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா, கூப்பிடுங்க, கண்களை மூடி எல்லாரும் வேடிக்கை பார்க்காம இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்ல. ஏசையா, ஏசையா, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளால் சுகமா, உங்க தயவினால் கடைசியா ஏசையா, ஏசையா, ரட்சகரே, சுகம் தரும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் சுகமாக்கப்படுவதாக. முதுகில் இருக்கிற வலிகள், முதுகில் இருக்கிற பிரச்சனைகள், டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சரீரத்தை இப்பொழுது நீர் தொடுவீராக. ஆயுசு நாட்கள் பெருகுகிறது, ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. இளம் வயதின் மரணங்கள் இல்லை, இளம் வயதின் மரணங்கள் இல்லை. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. கைகளை கட்டி ஹல்லேலூயா. உம் காயத்தா சுகமானே, 1,000,000 ஸ்தோத்திரமே. உம் காயத்தா சுகமானே, 1,000,000 ஸ்தோத்திரமே. ஐயா, 1,000,000 ஸ்தோத்திரமே. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால்
சொல்லுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்ன தொடுங்கப்பா. ஐயா, ஒரு வார்த்தை மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. அவரை தவிர வேற யாராலும் நம்மை சுகப்படுத்த முடியாது. அவரை தவிர வேற யாரும் நம்மை பார்க்க முடியாது. மனதுருகி கரம் நீட்டி அதிசய செய்பவரே. ஐயா, அதிசயம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. சுகம் தேவன்றவங்க சொல்லுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசை. சொல்லுங்க, ஜெயம் தருபவரே, ஜெய தருபவரே, ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட இந்த ஒரே ஒரு சரணத்தை சொல்லுங்க. உம்மால் கூடும், உம்மா கூடும். நீங்க ஒரு வார்த்தை உம்மா கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா, ஒரு வார்த்தை